ஹாய்டா. இப்போ ஜெய் ஹோப்து செகண்ட் பார்ட். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் தான் ஜெய் ஹோப் வந்து அந்த காருக்குள்ளேருந்து இறங்கி போயிருப்பான் இல்லையா, அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் ஏன் இப்படி இருக்கான்? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்தது கிடையாது. இவன் உண்மையாகவே இன்னசென்ட் தானா? நம்ம தான் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. அவன் கிளப்பில் வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டான், அதெல்லாம் தோணுது. அதில் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருப்பான் இல்லையா. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஜெய்ஹோ அவன் மொபைல் எடுத்து யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்ருக்கான். ஹலோ, நான் இந்த கிளப்பில் இருக்கேன், பார்க்கிங்கில் இருக்கேன். எத்தனை பேர் வரீங்க? ஆப்போசிட்லேருந்து சார் 4 பேர் இருக்கோம். நீங்கள் இருக்கிற பிளேஸ்க்கு 5 மினிட்ஸில் வந்துடுவோம். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஹோபியும் கட் பண்ணியிருப்பான். இது உங்களுக்கு கேட்டுருச்சு. இவ்வளோ நேரம் திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி. ஹே, எங்கடா இருக்கீங்க? நான் தான் அவளை முடிச்சிட்டேன்ல, அப்பயும் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் தான் எடுக்கலை. இப்போ வந்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? அங்கே ஆப்போசிட்டில் 4 பேர் இருக்க மச்சான். யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் சொல்கிறேன், சீக்கிரம் வாங்க 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 அப்படி சொல்லி கட் பண்ணியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்த உடனே செம்ம கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஹோபியை ஒரு குட் பர்சன் அந்த மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சு. செம்ம வெறி ஆகுது, தலை சுற்றுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டபுளாக தெரிகிற மாதிரி இருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ளே பூந்துட்டு எதுவோ அவனை கொன்னுடு அப்படி சொல்கிற மாதிரி இருக்கு. உங்கள் நைஃபை நீங்கள் கீழே போட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் லைஃப்பில் உங்கள் கை ஷேக் ஆகி அந்த நைஃபை கீழே போட்டிருப்பீங்க. உங்கள் கையை கொண்டு போயிட்டு அந்த நைஃப்பில் கை வச்சு அந்த நைஃபை எடுத்து க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அவனை உயிரோடு விட்டாத்தா கொன்னுடுன்னு ஏதோ உங்களுக்குள்ளே இருக்க ஒரு மிருகம் அது சொல்கிற மாதிரி இருக்கு. ஈவலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த நைஃபை எடுத்துகிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உன்னை இவ்வளோ நேரம் தப்பாக நினச்சி ஏதோ குட் பர்சன்லாம் நினச்சிட்டேன்டா. என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக கை ஷேக் ஆனது இப்போ தான். அதுவும் பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே ஹேக் பண்ணுறேன். பட் இந்த ஹேக்டிங்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு வேகமாக கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹோபிக்கிட்ட வந்துட்டுருக்கீங்க. கதையை இன்னைக்கு நான் முடிச்சிட்றான் அப்படி வந்துட்டு அப்படி திங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து ஹோபிக்கிட்ட வந்து அந்த நைஃப்பில் அட்டாக் பண்ணலாம். உங்கள் கை எடுக்கும் போது ஹோபிக்கும் முன்னாடி உங்கள் அண்ணா நின்றுட்டுருக்கான். உங்கள் அண்ணா நீங்கள் என்ன பண்ண வரீங்கன்னு பார்த்துட்டான். நீங்களும் உங்கள் அண்ணாவை பார்த்துட்டீங்க. ஃபன் ஆண்டி அப்படி தலையாட்டுறான். நீங்கள் டக்குன்னு உங்கள் அண்ணா இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கையை எடுத்து பின்னாடி வச்சுக்கிட்டீங்க. அவன் சார் எக்ஸ்ட்ரா 3 மெம்பர் இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு சாரி சார் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 3 பேர் வந்துட்டாங்க. புரியல, நிறைய பேசுகிறான், ஆர்டர் கொடுக்குறான். ஓகே சார், இந்த கிளப்புக்குள்ளே நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு போகும்போது ஹோபி உங்கள் அண்ணாவோட செஸ்ட்டில் கை வச்சு ஸ்டாப் பண்ணி, என்னது ட்ரெஸ்ஸு? ஓய் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் கலரில் தானே வந்திருக்கேன், யூனிஃபார்ம் கூட போடல சார். அன்யூனிஃபார்மா? உங்கள் கட்டிங்க, நீங்கள் பேசுகிற தோரணை எல்லாம் பார்த்தாலே எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் போலீஸுன்னு. நான் எப்படி தான் வர சொன்னேன்னா நான் இப்படி வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே அவங்க ஹோபியை பார்க்குறானுங்க. கிளப் வர மாதிரி ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்றிட்டு அப்படி வந்திருக்கான். இந்த மாதிரி தானே உங்களை வர சொன்னேன். சாரி சார், சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்லும் போதே உங்கள் அண்ணா திரும்பி உங்களை தான் பார்க்குறான். அங்கே என்ன பார்க்குறீங்க? சார், சீஸ் மை சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு உங்களை காட்டுறான். உங்கள் அண்ணா செம்ம கோவம் வந்துருச்சு. நீங்கள் தான் ஆல்ரெடி அவனை கில் பண்ணலாம் அப்படி சொல்லி தானே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஹோபி திரும்பி பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. ஹே, இவங்களா? மேம், நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா? எதுவுமே அவங்ககிட்ட பேசவே இல்லை. உங்களை தான் கேட்குதா இல்லையா? ஏதாவது பயமாக இருக்கா? நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு ஹோபி கேட்டுட்டே உங்கள் அண்ணாவை பார்த்துட்டு
என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்காங்க. உங்கள் சிஸ்டரா? ஆமாம் சார். சரி, ஓகே. கேர்ஃபுல்லாக வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே சார். உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் ஓபியை பார்த்துட்டே வரீங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கு. ஓபி நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியல. உங்கள் அண்ணா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றி கார் டோரை அப்படி க்ளோஸ் பண்ணுறான். கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. டிரைவிங் சீட்டில் வந்து அவன் ஏறுறான். அது ஃபீல் ஆகுது. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏறிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இங்கே கை வச்சு அங்கே கை வச்சு கடைசியில் போலீஸ்காரனை அட்டாக் பண்ணுற அளவுக்கு நீ வந்துட்டியான். இவ்வளோ தெரியுமா பையன் உனக்கு? அப்படி சொல்கிறான். டேர்ன் பண்ணி ஒன்னாவதான் பார்க்குறீங்க. என்னடா சொன்னேன்? அவன் போலீஸா? ஆமாண்டி, அவர் தான் கமிஷனர். எங்களுக்குலாம் அவர் தான் ஆர்டர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, எப்படி நான் இதெல்லாம் கெஸ் பண்ணாருன்னு தெரியல. எப்போவுமே கிளப்பில் வந்து கில் பண்ணுற அந்த மர்டர் இந்த கிளப்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்காட் போட்டிருக்காரு. எனக்கு இது தெரிஞ்ச உடனே எவ்வளோ வேகமாக நான் இங்கே வந்தேன் தெரியுமா? எனக்கு இது டியூட்டியே இல்லை, ஆஃப் டியூட்டியில் இருந்தால் எங்கே நீ மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்திருக்க. அமைதியாயிட்டீங்க. ஓபி உண்மையாகவே நல்லவன் தானா? அப்படி தோணுது. அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. கத்திக்கிட்டே வரான். என்னடி ட்ரெஸ் இது? என்ன ட்ரெஸ் இது? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னா ஏன் என்ன இந்த மாதிரி கேட்கவே மாட்டேன்ற தேப்பில் பண்ணிகிட்டே இருக்கா? சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாதுன்னு முடிவே பண்ணியிருக்கியா? கத்திகிட்டே இருக்கா. பட் உங்களுக்கு ஓபி மேலே தான் அந்த தாட் தான். நல்ல வேலை அவனை எதுவும் பண்ணாமல் போயிட்டோம். ஏதாவது பண்ணியிருந்தோம்னா இல்லை 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 அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் கூட்டிகிட்டு வந்து உங்களை வீட்லேயும் விட்டுட்டு புழுங்க மறிட்டு வெளியே வரக்கூடாது அப்படியே சொல்லிவிட்டு உங்களை உள்ளே தள்ளி கற்று சாத்திட்டு ஹோபி சொன்ன மாதிரி ட்ரெஸ் செஞ்செலாம் பண்ணிவிட்டு ஹோபி இருக்க இடத்துக்கும் போகிறான். அங்கே போனால் ஆல்ரெடி அந்த போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. எவ்வளோ தேடியும் ஹோபிக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அங்கேருந்து ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. ஸ்டேஷனில் வந்து ஒரு மேப் மாதிரி எடுத்து வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த மர்டரர் கண்டிப்பாக அந்த கிளப்புக்கு வந்திருக்கணும். வந்துமே ஒரு வேளை போலீஸ் இருக்காங்கன்னு அலர்ட் ஆகிட்டுப்பானா? இல்லை எனக்கு இங்கே வரலையா? இல்லை 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 என்றைக்குமே என் கெஸ் அது தப்பாக போனதே கிடையாது அப்படியே சொல்லிகிட்ருக்கான். என்னை இவர் இப்படி எல்லாத்தையுமா கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கே. அப்படிதான் உங்கள் நான் திங்க் பண்ணிவிட்டு ஹோபியை பார்த்துட்டே இருக்கும்போது ஹோபி ஒரு கிளப் ஏரியா சொல்லி இங்கேருந்து இந்த கிளப் இருக்கு, எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே போயிட்டு அவள் இங்கே தான் வந்திருப்பா. இங்கே நம்ம இருக்கணும் அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு? மேபி அதனால கூட போயிருக்கலாம். நிறைய சொல்கிறான். அமைதியாக உங்கள் அண்ணன் கேட்டுகிட்டே தான் இருக்கான். எல்லா இடத்துலையும் இந்த நீங்கள் இருக்க மாதிரி ஃபேஸ் கூட தெரியாது, நடந்து போகிற மாதிரி அப்படி தானே இருக்கும். அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கான். கொலை பண்ணுறது ஒரு பொண்ணா? அப்படி பொண்ணாக இருந்தாலுமே எதுக்கு கொலை பண்ணுறா அப்படிங்கிறத திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த மானிட்டர் பார்த்துட்டு அதில் பார்க்குறான் ஒரு ட்ரெஸ்ஸில் நீங்கள் தான் ஃபேஷனாக ட்ரெஸ் போடுவீங்க இல்லையா, ரொம்ப குட்டியாக, அதில் ஒரு பிராண்டட் ட்ரெஸ் மட்டும் ஒரு ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும். அவன் அந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஷாப்பில் தான் இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு இங்கே பாருங்கள், இந்த மொபைலில் இருக்க ட்ரெஸ்ஸு இதோட மேனுஃபேக்சரிங் உங்களோட கடையில் தான் எனக்கு தெரியும். இதை யார் யார் வாங்கிட்டு போனாங்க லிஸ்ட்டு சொல்லுங்கள். அப்படி ஹோபி கேட்டுகிட்டே இருக்கும்போது அவனையும் கிராஸ் பண்ணி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் அதே பிராண்டடில் ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்திருக்கீங்க. கிராஸ் பண்ணி போகிறத ஹோபி பார்த்துட்டான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பி பார்க்குறீங்க, ஹோபி நின்றுட்டுருக்கான். இப்போது நார்மல் ட்ரெஸ்ஸில் ஃபுல் கவர் தான், அப்படி தான் இருக்கீங்க. நைட்டு மட்டும்தான் உங்களுக்கு அப்படி சேஞ்ச் பண்ணிவிடு அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். அதனால் அப்படி மாறிடுவீங்க. இப்போது நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்க. ஹாய், எங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் எடுக்கலான்னு. ஓ சரி, ஓகே. இப்போ நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இது நல்லா இருக்கு. இப்படி எதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் உங்களுக்கு செட் ஆகலை. ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன்,
அதுக்காக நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்க, நீங்கள் கெட்டவங்க, நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய பேசிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்து ஒர்க்கை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு டர்ன் பண்ணி அந்த ஓனர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசுனது ஒன்றுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, ஓகே அப்படி தோணுது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் வாங்க வந்திருப்பீங்க, அதை வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டே உங்களுக்கு வந்துடுது. அங்கேருந்து நீங்கள் போயிட்டுருக்கும்போது சடனாக ஹோபிக்கு நேற்று நைட்டு எந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸு தான் நான் போட்டிருந்தா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து திரும்பி பார்க்குறான். அங்கே நீங்கள் இல்லை. சே அப்படிலாம் இருக்காது அப்படி சொல்லிட்டு அவன் நேம் லிஸ்ட்லாம் வாங்கினான். நேம் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கல, அந்த லிஸ்ட்டை மட்டும் வாங்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கும் வந்துட்டான். செம்ம டென்ஷனாக பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கான். யாரையும் ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட்டை விடவே மாட்டேன்றான், அப்படி ஒர்க் பண்ண சொல்கிறான். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இது இம்பார்ட்டண்ட் கேஸு தான் எனக்கு புரியுது, பட் இதே மாதிரி நிறைய கேஸ்லாம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஒன்று அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். இப்படி அது பொண்ணு எல்லாரையும் கொலை பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு வரலாமா? ஓகே சார் எனக்கு புரியுது. எல்லோரும் இந்த கேஸ்லேயே ஃபோக்கஸாக இருக்கும், நிறைய கேஸுங்க இருக்குது சார். எல்லாமே 1 by 1 நாங்கள் ஒரு டீமை பிரிஞ்சுக்கிட்டோமா? நோ, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, இதுதான் இப்போதைக்கு இருக்க இம்பார்ட்டன்ட், இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அவங்க பேச வரும்போது பிகாஸ் அந்த மர்டரர் என் பிரதரை கில் பண்ணிட்டான், புரியுதா? இப்போ என் பிரதர் உயிரோடு இல்லை, அதை கண்டுபிடிக்க தான் நான் இந்த ஸ்டேஷனில் வந்திருக்கேன். கண்டுபிடிக்காமங்கிறது போக மாட்டேன். எனக்கு எந்த கேஸும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த பொண்ணு பிடிக்கிற வரைக்கும். புரிஞ்சுதா? நான் சொன்னது மட்டும்தான் செய்யுங்க, கிளம்புங்க இருந்து. அவனுக்கு இப்போ தான் புரியுது. ஹோபி ட்ரான்ஸ்ஃபரில் இங்கேருந்து வந்திருப்பான். 2 daysல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி அவங்கள கில் பண்ணுறீங்க, உங்கள் பேட்டர்ன் என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். அவன் வீட்டுக்கு கூட போகிறதில்ல, ஸ்டேஷன்லேயே தான் இருக்கான். அவன் தம்பியை கொலை பண்ணது யார் கண்டுபிடிக்காம அவனுக்கு தூக்கம் கூட அவ்வளோ வர மாட்டேங்குது. அவன் தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி அவனுக்கு தோணுது. யார் அவன், எதுக்காக கொலை பண்ணியிருப்பான் அப்படி திங்க் பண்ணிட்டு தான் இந்த கேஸையும் எடுத்திருப்பான். பட் கொலை பண்ணது ஒரு பொண்ணு. அது திங்க் பண்ணும்போதே அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, வெறி ஆகுறான். யார் அந்த பொண்ணு, எதுக்காக அவனை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் அவனுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே நீங்கள் ஒரு டார்கெட்டை மிஸ் பண்ணதே கிடையாது. உங்கள் லைஃப்பில் ஒரு டார்கெட் மிஸ் பண்ணிங்கன்னா அது ஹோபி தான். அதுவும் சம்டைம்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் டேவை போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுவீங்க. பட் இப்போது ஹோபியை கில் பண்ணணுன்னு தோணலை. அவன் இன்னசென்ட்டோ அப்படிங்கிற உங்களுக்கு இருக்குது அந்த ஃபீல். இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பெட்லேயே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஓனர்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. அவன் எங்கடா இருக்க? பாஸ் வீட்டில். சரி ஓகே, சீக்கிரமா ஷாப்புக்கு வா. வரேன் பாஸ். இன்னும் டைம் ஆகலை. எனக்கும் தெரியுதுடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு, பட் ஷாப்பில் வேறு ஆள் யாருமே இல்லை, நானும் வெளியே போகணும் இல்லையா? சரி கொஞ்சம் சீக்கிரமாக வரியா? வரேன் பாஸ். காலை கட் பண்ணுறீங்க பிகாஸ் நீங்கள் தான் ஒரு காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்க்கு சரி சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போகிறீங்க. எப்பவும் போல் அங்கே நார்மலாக போது எல்லோரும் வந்து போயிட்டு அப்படி இருக்காங்க. எல்லாருக்குமே வெல்கம் பண்ணி காஃபியெல்லாம் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த டைம் ஜெய்ஹோ உள்ளே வரான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் மேம் ஒரு காஃபி அப்படின்னு சொல்ல வரான். நீங்கள் நிற்கிறத பார்க்குறான். பாரியா, இப்போ நான் நம்ம அடிக்கடிக்கு மீட் பண்ணிக்கிறோம். அவனே வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. சரி ஓகே, இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர், ஒரு காஃபி. ஓகே சார். அவனும் அங்கேருந்து போயிட்டு ஒரு சீட்டில் உட்காடுறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே காஃபி போட்டுக்கிட்டே எங்கே எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு திங்கிங் உங்களுக்குள்ளே ஓடுது. அவன் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிறையா பேசிகிட்டே இருக்கான்.
நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு அவன்கிட்ட போயிட்டு, சார் காஃபி அங்கே வச்சுட்டு அங்கேருந்து வரீங்க. அவன் எதுக்காக அங்கே வந்திருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யார், என்ன அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தோணவே இல்லை. ஹோபியை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம ஹார்ட் பீட் என்ன, இவனை பார்த்தா மட்டும் இப்படி துடிக்குதா, என்னாச்சு நம்மளுக்கு, ஒரு பர்சனல் லவ் பண்ணுற அளவுக்கு நம்ம அவருக்கு ஏற்ற டிசர்வ் கிடையாது, நம்ம எப்படின்னு நம்மளுக்கே தெரியாதா, அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் ஓபியை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். உங்களுக்குள்ள அந்த மைண்டில் இருக்க அந்த சைக்கோ அவனை பார்த்த உடனே கில் பண்ணிவிட்டு கொலை பண்ணிவிட்டு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். யாரை பார்த்தாலுமே கொடுக்கும், ஹோபியை பார்த்தாலுமே அதான் கொடுத்துருக்கோம். பட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹோபி ஒரு இன்னசென்ட்டோ அப்படிங்கிற ஒரு தாட்டோடு அவனை விட்டுருப்பீங்க. அது எல்லாமே ஓடுது. அதை திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் காஃபிலாம் குடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இருந்தான் இல்லையா, அவங்ககிட்ட நிறைய பேசிட்டு மணி எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறான். அதையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து வந்து உங்களை பார்த்துட்டு ஓகேவா பாய் அப்படி சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். அமைதியாக நின்றுட்டுங்க. அவன் ஹக் பண்ணுறான் தான் பேர். பட் உங்களை டச் பண்ணவே இல்லை. லைட்டாக அவங்க ஷோல்டர்கிட்ட மட்டும் வந்துட்டு அப்படி போயிட்டான். நீங்களுமே அவனை டச் பண்ணல. பட் உங்களுக்குள்ளே அந்த நெருக்கம், அவன் கிட்ட வந்த உடனே உங்கள் கண்ணை மூடிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் உங்களால் எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. அமைதியாக ஒரு ஸ்டோன் மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவன் அங்கேருந்து போயிட்டான். இருந்தாலுமே நீங்கள் அப்படி தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தான் உங்கள் பாஸ் வராரு. ஹே ஒன் ஒன்றுதான்டா, என்ன அப்படி நின்றுட்டுருக்க? ஷேக் பண்ணும்போது தான் நீங்கள் கான்ஷியஸ்க்கே வரீங்க. சொல்லுங்கள் பாஸ், ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? அப்படி சொல்லும்போது தான் உங்கள் முன்னாடி ஹோபி நின்று இருப்பான் இல்லையா, டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஹோபி எங்கே போயிட்டாரு? ஹோபியா? யாருடா அப்படின்னு அவர் கேட்க வராரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்துமே உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. என்னதான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலுமே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறது ஹோபி மட்டும்தான். அவன் மட்டும்தான் உங்களுக்குள்ளே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கான். அவன் ஹக் பண்ண வரும்போதே உங்கள் கண்ணை மூடி இருப்பீங்க இல்லையா, அது ஒரு தனி ஃபீலே இருக்கும். ஓகேடா பாய்.